எனக்கு மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். மரியாளுடைய சுபாவங்களை குறித்து இந்த இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தில் நம்ம தொடர்ந்து தியானிக்க ஆண்டவர் கிருபை பாராட்டி வருகிறார். இயேசுவை இந்த உலகத்திற்கு நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்றால் மரியாளின் குணாதிசயங்கள் நமக்கு தேவை. இன்னைக்கு அந்த சுபாவங்களை மரியாளிடத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் நம்ம கற்று வருகிறோம். நேற்று தினத்தில் நான் சொன்னேன், மரியாளுக்குள்ள இருந்த தாழ்மை. என்னைக்குமே நான் இயேசுவை சுமந்த தாய் தெரியுமான்னு ஒரு நாளும் பெருமை பாராட்டினது இல்லை. இயேசுவை உண்மையாய் சுமக்கிறவர்களுக்குள் பெருமை போயிரும். இயேசுவை உயர்த்துவாங்க. நம்ம இயேசுவை சுமக்கின்ற கழுதைகள் என்பதை மறந்துடக்கூடாது. அவரை உயர்த்த வேண்டும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தின் 35ஆம் வசனத்தில் இன்னைக்கு இன்னொரு அற்புதமான ஒரு பண்பை கற்றுக்கொள்ள போகிறோம். லூக்கா 1:35. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்தாவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இங்கு பரிசுத்தாவி உன்னிடத்தில் வரும், உன்மேல் வரும். அற்புதமான ஒரு காரியத்தை, வாக்குத்தத்தத்தை இங்கே காப்ரியேல் தூதன் மூலமாக மரியாள் பெற்றுக்கொள்கிறதை பார்க்கிறோம். மரியாளுடைய ஒரு அற்புதமான இன்னொரு சுபாவம், ஆவியானவருக்கு தன்னை முழுமையாக விட்டு கொடுத்த மரியாள். ஆவியானவருக்கு விட்டு கொடுத்த மரியாள். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் இந்த பண்பு ரொம்ப அவசியம். ஆவியானவருக்கு யார் ஒருவர் தன்னை விட்டு கொடுக்கிறார்களோ அவர்கள்தான் ஆண்டவராகிய இயேசுவை இந்த உலகத்தில் காண்பிக்க முடியும். இயேசுவை காட்டுவதற்கு பரிசுத்தாவியானவர் ரொம்ப அவசியம். ஆவியானவருடைய ஒத்தாசை இல்லாமல், துணை இல்லாமல் நம்ம இயேசுவை இந்த உலகத்தில் காட்ட முடியாது. நமக்குள்ள பரிசுத்தாவியானவரை ஆண்டவர் கிருபையாய் ஈவாய் தந்திருக்கிறார். நமக்குள்ள அவர் வாசம் பண்ணுகிறார். இந்த வாசம் பண்ணுகிற ஆவியானவர் எவ்வளவு பாக்கியம் பெற்ற ஜனங்க தெரியுமா? பாருங்க, நமக்குள்ள இருக்கிற ஆவியானவரை நம்ம ஒவ்வொரு நாளும் கவனிக்கணும். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து உருவாவதற்கு அவருக்கு நம்ம விட்டு கொடுக்கணும். ஆவியானவர் நமக்குள்ள இருந்து துக்கப்படுகிற ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. சிலருடைய வாழ்க்கையிலலாம் ஆவியானவர் உள்ள எவ்வளவு அவர் துக்கப்படுகிறார். நம்ம பேசுகிற வார்த்தை, நடக்க, செயல்கள் எல்லாவற்றிலும் நமக்குள்ள கிருபையாய் தந்த ஆவியானவரை ஒரு நாளும் துக்கப்படுத்திடாதீங்க. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதங்கன்னு சொல்லி எபேசியர் 4:30 வாசிக்கிறோம். நம்ம எத்தனை நேரம் ஒரு நாளைக்கு ஆவியானவரை துக்கப்படுறோம்? ஆவியானவரை துக்கப்படுத்த நமக்குள்ளே இருக்கிற அனாயிண்டிங் குறையும். அனாயிண்டிங்கை குறைய விட்டுறாதீங்க. இயேசுவை வெளிப்படுத்தணுமா, இயேசுவை காமிக்கணுமா, அனாயிண்டிங் ரொம்ப முக்கியம். அனாயிண்டிங்க்கு ஆவியானவர் ரொம்ப முக்கியம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கணும், வாசம் பண்ணணும், அவர் சொல்கிறதை கேட்கணும். அவருக்கு விட்டு கொடுத்தா தான் இயேசு உருவாவதை நம்ம கவனிக்க முடியும். அதனால தான் மரியாள் பாருங்க, பரிசுத்தாவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். இந்த ஆவியானவரை தான் இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளணும். ஆவியானவர் இல்லாமல் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழவே முடியாது. ஆவியானவர் இல்லாமல் கிறிஸ்துவின் சுபாவங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆவியானவர் இல்லாமல் இயேசுவை இந்த உலகத்துக்கு காட்ட முடியாது. ஆவியானவர் இல்லாமல் இந்த உலகத்தில் சாட்சியாக வாழ முடியாது. அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம்ல, பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்போது நமக்குள்ள இந்த குணாதிசயம் இன்னைக்கு தேவை. ஆவியானவரே எனக்குள்ளே வாங்க, எனக்குள்ளே நீங்கள் வாசம் பண்ணுங்க, எப்போது நீங்கள் வேணும். டெய்லி ஆவியானவரோட கேளுங்க, பேசுங்க. எனக்கு நீங்கள் வேணும், உங்களை நான் பிரியப்படுத்தணும், உங்களுக்கு கீழ்ப்படியணும், உங்கள் சத்தத்தை கேட்கணும். அவர் ஏதோ ஒரு சக்தி மாத்திரம் அல்ல. நிறைய பேர் பரிசுத்த ஆவியானவர் ஒரு சக்தின்னு நினைப்பாங்க. அவர் ஆழ்த்தத்துவம் உள்ளவர், அவருக்கு உணர்வுகள் உண்டு, அவருக்கு இருதயம் உண்டு. அதனால தான் துக்கப்படுவார். அவரால் செயல்பட முடியும். அவர் ஒரு ஆழ்த்தத்துவம் உள்ளவர். இன்னைக்கு நமக்குள்ள வாசம் பண்ணுகிற அந்த சர்வ வல்லமையுள்ள பரிசுத்த ஆவியானவர் நம்மிலே தங்கி இருக்க விரும்புகிறார், நம்மிலே மகிமைப்பட விரும்புகிறார், நம் மூலமாய் இயேசுவை வெளிப்படுத்த விரும்புகிறார். இன்னொரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷத்தின் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே,
அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அப்படின்னா என்னிடத்தில் உற்பத்தி ஆகிற ஒவ்வொன்றும் ஆவியானவரால் ஏற்படுத்தப்படுகின்ற ஒன்றா இருக்கணும். ஒருத்தவங்க யாராவது உங்களுடைய சுபாவங்களை புகழ்றாங்களா, பரிசுத்தாவினால் உண்டானது. பரிசுத்தாவியானவர் தான் நமக்குள்ள அந்த நல்ல கேரக்டர்ஸை வைக்க முடியும். அப்படின்னா எவ்வளவு அவசியம் அந்த ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுப்பதும், ஆவியானவருக்கு விட்டு கொடுப்பதும், ஆவியானவரோடு கூட இணைந்திருப்பதும். ஒரு நாள் ஆவியானவரை துக்கப்படுத்திடாதீங்க, ஆவியானவரை ஒரு நாளும் நீங்கள் வேதனைப்படுத்திடாதீங்க. ஆவியானவர் நம்மளை விட்டு போயிற அளவுக்கு நம்ம நடந்துடவும் கூடாது. ஒவ்வொரு நாளும் அவரை பிரியப்படுத்துவோம். பரிசுத்த ஆவியானவர் மரியாளுக்குள்ளே வந்து அங்கே அவர் வாசம் பண்ணினார். அந்த அந்த மகிமையான இயேசுவை பெற்றெடுக்க மரியாள் ஆவியானவருக்கு தன்னை விட்டு கொடுத்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆவியானவருக்கு விட்டு கொடுப்போம். அவர் நம்மளை இயக்கட்டும், அவர் செயல்படட்டும். ஆவியானவருக்கு பிரியமில்லாத எந்த இடத்துக்கும் எந்த காரியத்தையும் செய்யாதீங்க, போகாதீங்க. எல்லாவற்றிலும் ஆவியானவரை பிரியப்படுத்துவோம். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் எப்போதும் ஆவியானவருடைய சத்தத்தை கேட்கவும், ஆவியானவருடைய அந்த செயல்பாட்டுக்கு விட்டு கொடுக்கவும், ஆவியானவருக்கு இணங்கி இசைந்து நடக்கவும் கிருபை தாரும். ஒவ்வொரு நாளும் ஆவியானவரோடு இணைந்து வாழ்கிற நல்ல அனுபவங்களை எங்களுக்கு தாங்கப்பா. கிறிஸ்துவின் சுபாவங்கள் வெளிப்படுவதற்கு ஆவியானவருடைய ஒத்தாசை எங்களுக்கு வேணும்னு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனத்தை குறித்துக் கொள்ளுங்கள். லூக்கா சுவிசேஷம் 1:35. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்தாய் உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலம் உன்மேல் நிழலிடும், அதனால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். God bless you. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். ஆமென்.